தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீது எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மாமேதை தோழர் காரல் மார்க்ஸுக்கு சென்னையில் சிலை வைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் முற்போக்கு மற்றும் பொது உடைமை சிந்தனையாளர்கள் சார்பிலும் எங்கள் கட்சியினுடைய முந்தைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் தற்போதைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் நேரடியாக வலியுறுத்தி அதை ஏற்றுக்கொண்டு சென்னை கன்னிமாரா நூலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கம்பீரமாக ஒரு மாமேதை காரல் மார்க்ஸுக்கு சிலை அமைத்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் வாழ்த்துகிறேன். தமிழ் நிலம் தனித்துவமானது என்பதை நிரூபித்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையிலே நாங்கள் இருவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிலை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செதுக்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் லண்டன் சென்றபோது லண்டனில் உள்ள காரல் மார்க்ஸ் நினைவிடத்தில் இருந்த சிலையின் படியை எடுத்து வந்து அதை பிரம்மாண்டமாகவும் தத்ரூபமாகவும் நிறுவியிருப்பது இந்தியாவிலேயே ஒரு மிக பெரும் சிலையை காரல் மார்க்ஸுக்கு தமிழ் நிலத்தில் தான் வடிவமைத்திருக்கிறார்கள், செதுக்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,32,00,000 மகளிருக்கு ரூபாய் 5,000 கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கந்தர்வகோட்டை ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்தியதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கந்தர்வகோட்டை தொகுதியில் மினி ஸ்டேடியம் அமைத்து கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிரிவினர், நாட்டின் உழைக்கும் மக்களின் பொருளாதார நலன்களை வஞ்சித்துவிட்டு ஒரு சில பெரும் வணிக நிறுவனங்கள் மற்றும் வசதி படைத்தவர்களின் குறுகிய நலன்களை ஊக்குவிப்பதில் ஒன்றிய அரசு கொண்டுள்ள பிடிவாதமான போக்கு முற்றிலும் மக்கள் விரோதமான கூட்டாட்சிக்கு எதிரான பட்ஜெட் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கடுமையாக சுட்டிக்காட்டுகிறேன். வேளாண்மை துறை வீழ்ச்சியை சந்தித்து வரும் வேளையில் உரங்கள், உணவு மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் மானியங்களை வெட்டியிருப்பது விவசாயிகள் மீது தொடுக்கும் பெரும் தாக்குதலாகும். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு திட்ட நிதிகள் மற்றும் மானியங்கள் வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ள நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்த விடாமல் ஒன்றிய அரசு தடுத்து வருகிறது. இது அரசியல் சாசன அமைப்பிற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் முற்றிலும் விரோதமானது. ஒன்றிய அரசினுடைய காழ்ப்புணர்ச்சியான இந்த நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. தமிழை போற்றுவோம் என்று சொல்லுகிற ஒன்றிய அரசு கீழடி அகழ்வாயு பணிகளுக்கு ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை. சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்கள் சீரமைப்பு என்கிற பெயரில் கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கு 9,600 கோடி ரூபாய் பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு உரிய வரி பங்கீட்டையும் ஒன்றிய அரசு குறைத்துள்ளது. உரிய நிதியினை வழங்கிட ஒன்றிய அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம், கல்விக்கான மானியம், ஜல்ஜீவன் இயக்க நிதி, ஊரக உள்ளாட்சி மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு நிதி என தமிழகத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாயை தராமல் வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்துடன் தமிழகத்திற்கு நிதியை வழங்கிடாமல் நிறுத்தி வைத்து வஞ்சிப்பது கடுமையான கண்டனத்திற்குரியதாகும். இத்தகைய நிலையிலும் தமிழ்நாட்டில இடைக்கால பட்ஜெட்டில் எந்த திட்டத்திற்கும் நிதியை குறைத்திடாமல், எந்த திட்டங்களையும் நிறுத்தி வைத்திடாமல் அனைத்து திட்டங்களையும் பாதுகாத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 3 முக்கியமான அம்சங்களை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அவர்களுக்கே உரித்தான அழகு குரலிலே தெரிவித்தார்கள். 1, தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்கும் இறுதி போர். தமிழ்நாட்டில் பரவலான தொழில் வளர்ச்சி, தமிழ்நாட்டில் தொழிலாளர் நலன் காக்கும் பெரும் திட்டங்கள் என
சுட்டிக்காட்டியிருப்பது இந்த அவையில் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதை ஏற்று இந்த அறிக்கையில் சேர்த்திருப்பது தமிழ் நிலத்திலே ஒரு தனித்துவமான மிக முக்கியமான கோரிக்கை. அதை நிறைவேற்றி தர வேண்டும். அதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு முறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தை அறிமுகம் செய்து பட்டா வழங்கிட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கிற சிறப்பு முகாமிலே கலைஞர் கனவு இல்லம் வீடு வேண்டும் என்று ஏராளமான மக்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனுக்களை எல்லாம் பரிசீலித்து உடனுக்குடன் வீடுகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள 68 சமூகங்களுக்கு TNT ஒற்றை சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என போராடி வருகிறார்கள். இச்சான்றிதழை வழங்க கடந்த முறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அறிவிப்பு செய்தார்கள். அந்த கோரிக்கை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. விரைந்து அரசாணை வெளியிட்டு TNT என்னும் ஒற்றை சான்றிதழை வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த இளைஞர்கள் சுயதொழில் துவங்கிட குறைந்த வட்டி விகிதத்தில் கூடுதலான கடன் வழங்கிட வேண்டும் என அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் 24 மத்திய கூட்டுறவு வங்கிகள், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி ஆகியவற்றை இணைத்து தமிழ்நாடு வங்கி என்றும் ஒரு புதிய வங்கியை உருவாக்குவதற்கு காலத்தின் தேவையறிந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கூட்டுறவு நியாய விலைக்கடை ஊழியர்களின் ஊதிய உயர்வு, தனித்துறை, கட்டுநர்கள் நியமனம், ஓய்வூதியம், தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை உள்ளிட்ட அரசாணை எண் 25 அடிப்படையில் கோரிக்கைகளை நிறைவேற்றிட அரசு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சாலை பணியாளர்கள் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த அரசாணை வழங்கிட வேண்டும். கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பளம் ஆண்டுக்கு 11 மாதங்கள் தான் வழங்கப்படுகிறது. அதை 12 மாதத்திற்கு வழங்க வேண்டும். UCG ஊதியம், பணி பாதுகாப்பு, BF மற்றும் ESI பிடித்தம் உட்பட வழங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இடைக்கால இடைநிலை ஆசிரியர்கள் காலைமுறை ஊதியம் வழங்கிட போராடி வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு சுமூக தீர்வு காண வேண்டும். அரசின் அனைத்து துறைகளிலும் தொகுப்பூதியம், மதிப்பூதியம், தினக்கூலி, அவுட்சோர்சிங் முறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி வருகிற நிலையில் அதனை தவிர்த்து அவர்களுடைய நலனை காக்க புதிய திட்டங்களை உருவாக்கிட வேண்டும். பணி பாதுகாப்பு உருவாக்கப்பட வேண்டும். அவுட்சோர்சிங் மூலம் பணி நியமனம் என்கிற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் 2446 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பது பாராட்டத்தக்கதாகும். தற்போது பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு 360 கோடி ரூபாய் பாக்கி இருக்கிறது. அதனையும் இரு கட்டங்களாக கொடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உழவர் பாதுகாப்பு திட்டம் சிறப்பாக தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதனுடைய பணப்பயன்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய முறையில் விவசாய தொழிலாளர்களுக்கு என்று ஒரு தனியான நலவாரியத்தை உருவாக்கிட வேண்டும். மக்காச்சோளத்திற்கு மட்டும் அரசு கொள்முதல் செய்யக்கூடிய நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டு தொகுதி கோரிக்கைகளை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதையும் பதிவு செய்து நிறைவேற்றி தருமாறு பணிவன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.